ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹைதராபாத் தமிழன். நம்ம இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்லேருந்து டீம் டின்னர் போகிறோம். இதுதான் இந்த நியூ இயரோட ஃபஸ்ட்டு டின்னர். பொதுவாக நாங்கள் வந்து எப்போவுமே லேட்டாக தான் போவோம். இன்றைக்கி தான் கொஞ்சம் ஏர்லியராக போகிறோம். சரி, நியூ இயரில் இருந்தாலும் சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம். அதனால் நாங்கள் வந்து இந்த தடவை வந்து சீக்கிரம் போகிறோம். பொதுவாக நாங்கள் வந்து ஆஃபீஸை விட்டு இந்த மாதிரி டின்னர் போகும்போது இந்த மாதிரி சன்லைட்டே பார்க்க முடியாது. நாங்கள் நைட்டில் தான் போவோம். இதுதான் நாங்கள் வந்து எப்போவுமே சாப்பிட்ற ஹோட்டலு. இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். எங்கள் டீம் டின்னர்னாவே வந்து இங்கே தான், தி பேலஸ். எப்போவுமே இங்கே தான் சாப்பிடுவோம். சரி, புதுசாக வந்து ஹைதராபாத்தில் ட்ரை பண்ணலான்னு போனோம். அதுவும் வேறு ஒரு ரூட்டில் போனோம். நாங்கள் ரெகுலராக ஹைதராபாத் போகிற ரூட்டு கூட இது கிடையாது. பார்த்தா ஹைரைஸ் பில்டிங்ஸ்லாம் நிறையா இருந்தது. நிறையா வீடியோ வந்து இதில் எடுக்கலை, அவ்வளோ இருந்தது. நிறையா ஹைரைஸ் வந்து புதுசாக நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கடைசியாக நாங்கள் வந்து அந்த ஏஎம் மாலுக்கு வந்துவிட்டோம். ஏஎம்பி மால் அதான் நாங்கள் சாப்பிட போகிற மாலோட லொக்கேஷன். இங்கே வந்து நம்ம 5th ஃப்ளோரில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். இது நாங்கள் ஆக்சுவலி இந்த ஹோட்டல்லையே வேறு ஒரு இடத்துல சாப்பிட்டோம். அது வந்து எங்கள் பாஸோட சாப்பிட்ருந்தோம். சரி, நாங்கள் தனியாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அதுவும் புதுசாக சரி ஏஎம் மாலுக்குள்ளே வந்தால் ஃபுல்லாகவே வந்து செம்ம. இன்னும் கிறிஸ்மஸோட செலிப்ரேஷன், நியூ இயர் செலிப்ரேஷன்லேருந்து இன்னும் மால்ஸ் எல்லாம் வெளியே வரல. இன்னும் அதே செலிப்ரேஷனில் தான் இருக்காங்க. செம்மையாக இருந்தது. நாங்கள் ஃப்ளோரில் நடக்கலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் சரி வீடியோ எடுத்தால் ரொம்ப க்ரிஞ்சாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, கடைசியாக வந்து 5th ஃப்ளோரில் வந்து ஓவராலாக எப்படி இந்த ஃப்ளோர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் சரி, ரொம்ப வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தால் கூட வந்தவங்களாம் சாப்பிட கடுப்பாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட வந்தோம். இதுதான் கிருஷ்ணப்பட்டினம். அப்புறம் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் உள்ளே போகிறதுக்கு ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. செம்ம எஸ்தெட்டிக்கான பிளேஸு ஃபுல்லாகவே வந்து. ஆனால் நாங்கள் ரொம்ப சீக்கிரம் போனால குரூப் அவ்வளோ இல்லை. நாங்கள் ரெகுலர் ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்தோம். அதை எடுத்துகிட்டு திருப்பி வந்து சும்மா மெனூஸ்லாம் செக் பண்ணோம், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. லிக்கருக்குன்னு தனியாக ஒரு மெனு இருக்குது. அதுதான். அப்புறம் சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சும்மா சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். இது ஒரு தனியாக பக்கத்தில் ஒரு ரூம் ஒன்று இருந்துச்சு. பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சாப்பிட்றதுக்கான ரூம் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சரி ஓகேன்னு பார்த்தா இங்கே வந்து லாட்ஜ் தனியாக வந்து பார்லாம் கவுண்டரோட ஃபுல்லாகவே செட்டப்போடு இருந்தது. இது ஒரு செப்பரேட்டாக வர்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய குரூப் ஆஃப் டீம் வந்துச்சுன்னா எல்லா டீமையும் ஊரில் வச்சுக்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுதான். இது வந்து சைடில் ஃபேமிலியாக இருக்கலான்னு. ஆனால் பெருசாக ஒன்றும் இன்றைக்கி பெருசாக கூட்டம் இல்லை. பொதுவாக கூட்டம் இருக்கும். நாங்கள் வந்ததும் ரொம்ப ஏர்லி, அதனால் மேபி கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் பொதுவாக சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பாரை செட்டப்பை ஃபோட்டோ எடுக்கலான்னு வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். பார்த்தா வந்து நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அதோட பிராண்டு இருக்குதுன்னு பார்த்தேன். அது இருந்தது. அதுக்கப்புறம் அதை ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள், இது ஃபுல்லாகவே அந்த பிராண்டோட வீடியோஸ்லாம் எடுக்கிறேன். அதுதான் செம்மையாக இருந்துச்சு. லுக் அண்ட் ஃபீலே நல்லா இருந்துச்சு. பொதுவாக இந்த ஹோட்டலே வந்து நல்லாயிருக்கு, டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறமா வந்து கடைசியாக நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிக்கும்போது இது ஒரு வடை மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதில் கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன். அது ஆக்சுவலி கறி குழம்பு ஊற்றி தான் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக ஒரு டெசர்ட்டோடு க்ளோஸ் பண்ணோம். இந்த டெசர்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. டெசர்ட்டு வாங்கின கதையே ஒரு காமெடி கதை. அதை எப்படி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. எங்கள் கம்பெனிக்கு நல்லா எடுக்காது. அதான் நாங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணோம், அது நல்லா இல்லை. அதுக்கு பதிலாக டெசர்ட்டை மாற்றி கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோம். இந்த அண்ணாமலையில் அப்படியே வந்து கண்ணாடியிலேருந்து அப்படியே கீழே இறங்குவார்ல, அந்த செட்டப்பில் வந்து இறங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இறங்கணும். அந்த லிஃப்ட்டு செம்மையாக இருந்துச்சு. கண்ணாடி சைட்லேருந்து அப்படியே கேமரா வச்சுட்டு நான் அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக வரும்போது ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த வீடியோ எக்ஸ்பீரியன்ஸே செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்தோம். கீழே அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக கொஞ்சம் நின்று வந்துச்சு. ஆனால் டக்குன்னு வந்துட்டோம். ஓரளவுக்கு இல்லை. அதுதான் ஓரளவு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து வழக்கம் போல் வீடியோ ரிச்சுவல்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த வீடியோ எடுத்தோம். பொதுவாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.